தற்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி, உச்சநீதிமன்ற தீர்ப்பின் நகல் பெறப்பட்டதை தொடர்ந்து பொன்முடி சட்டமன்ற உறுப்பினராக தொடர்வார் என அரசு அறிவித்திருக்கிறது. திருக்கோவிலூர் தொகுதிக்கு முதலில் அறிவிக்கப்பட்ட இடைத்தேர்தல் ரத்து செய்யப்படுவதாகவும் தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. முக்கிய செய்திகளாக பார்த்து வருகிறோம். உச்சநீதிமன்ற தீர்ப்பின் நகல் பெறப்பட்டதை தொடர்ந்து பொன்முடி சட்டமன்ற உறுப்பினராக தொடர்வார் என அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. மேலும் திருக்கோவிலூர் தொகுதிக்கு முதலில் அறிவிக்கப்பட்ட இடைத்தேர்தலானது ரத்து செய்யப்படுவதாகவும் அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின் நகல் பெறப்பட்டதை தொடர்ந்து பொன்முடி சட்டமன்ற உறுப்பினராக தொடர்வார் எனவும், திருக்கோவிலூர் தொகுதிக்கு முதலில் அறிவிக்கப்பட்ட இடைத்தேர்தலானது ரத்து செய்யப்படுவதாகவும், பொன்முடி இன்று மாலை அல்லது நாளை காலை அமைச்சராக பதவியேற்க வேண்டும் என ஆளுநருக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களை தர இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜகுமரன், அரசின் இந்த அறிவிப்பு தொடர்பான முழு விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். திருக்கோவிலூர் தொகுதிக்கு அறிவிக்கப்பட்டிருந்த இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. பொன்முடி மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொள்வதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை என்று உச்சநீதிமன்றம் அறிவிப்பு செய்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் பொன்முடி சட்டமன்ற உறுப்பினராக தொடர்வார் என்ற தகவலை தற்போது தமிழக அரசு அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கின்றது. பொன்முடி இன்று மாலையோ அல்லது நாளைய தினமோ அமைச்சராக பதவியேற்பதற்கான பரிந்துரை கடிதத்தை ஆளுநருக்கு முதலமைச்சர் வாயிலாக அனுப்பப்படும் என்ற தகவலையும் அரசு தரப்பில் தெரிவித்திருக்கின்றார்கள். சொத்து குவிப்பு வழக்கில் 3 ஆண்டு சிறை தண்டனையும் 50 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டதை தொடர்ந்து அமைச்சராக இருந்த பொன்முடி மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் அடிப்படையில் அமைச்சர் பொறுப்பிலிருந்தும் சட்டமன்ற பொறுப்பிலிருந்தும் நீக்கம் செய்யப்பட்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் உடனடியாக திருக்கோவிலூர் தொகுதி காலியாக இருப்பதாக பேரவை செயலகத்தின் பரிந்துரையின் அடிப்படையில் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் அமைச்சர் பொன்முடிக்கு விதிக்கப்பட்டிருந்த அந்த தடை உத்தரவை, அதாவது அமைச்சர் பொன்முடி விசாரணை நீதிமன்றத்தில் சரணடைய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியிருந்த உத்தரவை இடைநிறுத்தி வைப்பதாக உச்சநீதிமன்றம் நேற்றைய தினம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில்தான் பொன்முடி மீண்டும் அமைச்சராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் தேர்வு செய்யப்பட இருக்கின்றார். உச்சநீதிமன்ற தீர்ப்பின் நகல் பெறப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பொன்முடி சட்டமன்ற உறுப்பினராக தொடர்வார் என்ற தகவலை தமிழக அரசும் பேரவை செயலகமும் உறுதிப்படுத்தியிருக்கின்றது. மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் தமிழக அமைச்சரவையில் பொன்முடி இணைத்துக் கொள்ளப்படுவார் என்ற விவரத்தையும் சொல்லியிருக்கின்றார்கள். வழக்கமான அமைச்சரவை நியமன நடைமுறையை பின்பற்றி முதலமைச்சர் ஆளுநருக்கு பரிந்துரைப்பார். ஆளுநர் அந்த பரிந்துரையை ஏற்றுக்கொண்டு மீண்டும் அமைச்சரவையில் பொன்முடி தொடர்வதற்கு அனுமதி வழங்குவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக ஏறக்குறைய ஒரு 2 மாத காலமாக சட்டமன்ற உறுப்பினராக கூட இல்லாத சூழ்நிலைக்கு சென்றிருந்த பொன்முடி மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கின்றது. நாளைய தினம் அதிகாரப்பூர்வமாக ஆளுநர் மாளிகைக்கு தமிழ்நாடு அரசிடமிருந்து அந்த பரிந்துரை கடிதம் உச்சநீதிமன்றத்தின் நகலையும் இணைத்து அனுப்பப்படும் என்ற விவரத்தையும் சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரம் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதிக்கு அறிவிப்பு செய்யப்பட்டிருந்த இடைத்தேர்தலும் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. தமிழகத்தை பொறுத்தவரை தற்போது காலியாக இருக்கக்கூடிய ஒரே சட்டமன்ற தொகுதி விழவங்கோடு சட்டமன்ற தொகுதி மட்டும்தான் என்பதையும் பேரவை செயலகம் சொல்லியிருக்கின்றது. விஜயதரணி ராஜினாமா செய்திருந்ததன் அடிப்படையில் அந்த ஒரு தொகுதி மட்டும்தான் தற்போது அளவில் காலியாக இருக்கின்றது. உச்சநீதிமன்ற நகல் பெறப்பட்டதன் மூலமாக சட்டமன்ற உறுப்பினராக பொன்முடி நியமனம் செய்யப்பட இருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து அமைச்சராகவும் அவர் பதவியேற்றுக் கொள்ள இருக்கின்றார். அவருக்கு எதிராக இருந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கியிருந்த தீர்ப்பின் நகல் பெறப்பட்டு சட்ட ரீதியாக அது ஆளுநர் மாளிகைக்கும் வழங்கப்பட இருக்கின்றது. பேரவை செயலகத்தின் மூலமாக இந்த அறிவிப்பை தற்போது தமிழக அரசு வெளியிட்டுள்ளது.